வணக்கம் நண்பர்களே, வெட்டிவாசல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கலம் ஆட்டுச்சந்தை தான் வந்திருக்கோம். திருமங்கலம் ஆட்டுச்சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் செயல்படுது. வெள்ளாடு, செம்மறி ஆடு, வளர்ப்புக்குட்டி, முட்டுக்கெடா, பல வகையான ஆடுகளும் இங்கே வியாபாரத்துக்கு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் பல மாவட்டத்திலேருந்து ஆடு வாங்கிறதுக்கு திருமங்கலம் ஆட்டுச்சந்தைக்கு வராங்க. மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்லேருந்து கூட ஆடு வாங்கிறதுக்கு திருமங்கலத்துக்கு வராங்க. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 5 மணிக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்லாவே தொடங்குச்சு. பல வியாபாரிகள் போட்டி போட்டுட்டு ஆடு வாங்க வந்திருந்தாங்க. இந்த வெள்ளை கலர் கெடா 21,000 சொன்னாங்க. அண்ணே, இது என்ன விலைக்கு முடிஞ்சதுண்ணே? என்ன விலைக்கு முடிஞ்சதுண்ணே? 21. இந்த 2 கெடாவும் சேர்த்து இந்த அண்ணன் 40,000 ரூபா சொன்னாங்க. கெடா நல்லா தரமான கெடாவாக இருந்தது. அண்ணன் கோயில் கொடைக்கு கேட்டுட்டு இருந்தார். இந்த கருப்பு கெடா 2 கெடாவும் சேர்த்து 22,000 ரூபா சொன்னார் நம்ம அண்ணன். கோயில் கொடைக்கு ஏற்ற நல்ல கெடாவாகவே இது இருந்தது. நேராக சந்தைக்கு வரக்கூடிய ஆடுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போனது. இன்றைக்கி ஆடுகளோட வரத்து நல்லாவே இருந்தது. கூட்டம் அதிகமாகவே இருந்தது. நல்ல தரமான குட்டி வச்சுருந்தார் அண்ணன். 1,500லேருந்து 2,500 வரைக்கும் சொன்னார். இந்த அண்ணன் எல்லாமே மயிலம்பாடி குட்டியாக கொண்டு வந்திருந்தார். மயிலம்பாடி குட்டி 4,000 ரூபாலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் வச்சுருந்தார். குட்டியை பொறுத்து ஒவ்வொன்றும் விலை இருந்தது. இப்போ பார்க்குற இந்த கெடா குட்டி ஒவ்வொரு குட்டியும் 15,000 ரூபா சொன்னாங்க. இந்த அண்ணங்க கொண்டு வந்த இந்த கெடா நல்லா ஸ்பெஷலாகவே இருந்தது. நாங்கள் பக்ரீத்துக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னாங்க. பக்ரீத்துக்கான ஆடுகள் எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் நல்ல தரமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. பக்ரீத் குர்பானி வியாபாரங்கள் வாய்மாம்பவங்களுக்கு ஆளக்கான கடை நிறைய வந்துருக்கு. திருமங்கலம் சந்தைக்குள்ளா வாய்மாம்பவங்களும் சீக்கிரம் வாங்க. இன்னும் 6 வாரம் தான் இருக்குது சந்தைக்கு நோம்புக்கு. காலகாலத்தில் கிளம்பி வாங்க. வந்து கடையை பூரா நீங்க. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே அஞ்சு இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் செம்மறி கிடாய்களே அதிக அளவில் வரத்தில் இருந்தது. சந்தையில் விசாரித்தப்ப பக்ரீத்துக்கான வியாபாரம் இப்போயே தொடங்கிட்டதா பல வியாபாரிகள் சொன்னாங்க. ஒவ்வொரு கிடாயும் தோரணையாகவும் நல்ல அம்சமாகவும் நல்ல கறிக்கான கிடாயாகவும் இருந்தது. இந்த கிடாய்கள் ஒவ்வொன்றும் கறிக்கான கிடாய்கள்னும் இதோட விலை 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வரைக்கும் எடைக்கேற்ப இருந்தது. நல்ல அருமையான இந்த முட்டுக்கெடா 25,000 ரூபா சொன்னாங்க. நல்ல சண்டை வர்க்கமுள்ள கெடான்னு சொன்னாங்க. நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இந்த ஆடுகளோட விலைன்றது வியாபாரிகளோட தோராயமான கணிப்பு தான். வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் அவங்களோட அனுசரணையை பொறுத்து பொருள் விற்பனை செய்யப்படுது. பல்லு போடாத இந்த இளங்கடா தம்பிக்கு ரொம்பவே விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தது.
தம்பியும் சலிக்காமல் அது கூட போட்டி போட்டு வராங்க. பெட்டிவாசல் தம்பி இந்த ஆடு ஒரு ஆடு 20,000 ரூபா வரும்னு சொன்னாங்க. ஆடு நல்ல தோரணையாகவும் நல்ல கறிக்கான ஆடாகவும் இருந்தது. இந்த கெடா ஒவ்வொன்றும் 18,000லேருந்து 22,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. இந்த கெடாய்கள் ஒரு கெடா ஒன்று 20,000 வரும்னு 2 கெடாய 40,000 ரூபான்னு சொன்னாங்க. பல மாவட்டங்கள்லேருந்து இன்றைக்கி பக்ரீத்துக்காக செம்மறி ஆடுகள் கொண்டு வந்திருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கெடாய்கள் ஒவ்வொன்றும் நல்ல தரமாகவும் கறிக்கானதாகவுமே இருந்தது. சொல்லக்கூடிய விலை தோராயமான விலையாக இருந்தாலும் வாங்கக்கூடியவங்க கேட்குறது வியாபாரிகளுக்கு அனுசரணையாக இருந்தால் அவங்க கேட்குற விலைக்கு கொடுக்குறாங்க. வியாபாரிகள்கிட்ட ஆடு மொத்தமாக வாங்குறதா இருந்தால் அவங்க விலை அனுசரித்து நல்ல விலைக்கே கொடுத்தாங்க. வாங்குறவங்களும் நல்ல திருப்திகரமாகவே ஆடுகளை வாங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சது. சந்தைக்கு பக்ரீத் ஸ்பெஷல் ஆடுகள் நிறைய வந்திருந்தாலும் வழக்கம் போல் நம்ம வெள்ளாட்டு குட்டிகளும் குறையாமல் வந்திருந்தது. வளர்ப்புக்கேற்ற குட்டிகள், பொடி குட்டிகள், வீட்டு வளர்ப்பாளர்களில் நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த கறி ஆடுங்க எல்லாமே 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபா வரைக்கும் இருந்தது. இந்த ஆடுங்க எல்லாமே கறி கடைக்கு ஆகக்கூடிய ஆடுகள்னு சொன்னாங்க. இந்த வகையிலான வெள்ளாடுங்க எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது. 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. நம்ம சகோதரர் ஒருத்தர் பக்ரீத்துக்காக இப்போவே ஆடு வாங்கிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். என்ன விலைக்குண்ணே முடிஞ்சது? 17,500. 2 குட்டி எவ்வளோண்ணே? 23. மொத்தத்துக்கு 20 ரூபாய்க்கு. இந்த ஆடு ஒவ்வொன்றும் 12,000 இருந்து 20,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. ஆடு நல்ல இந்த ஆடுங்க எல்லாமே எடைக்கு தகுந்த விலையாக தான் இருந்தது. 8,000 ரூபாயில் இருந்து 15,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. ஆடு ஒவ்வொன்றும் எடையை பொறுத்து விலையை சொன்னார் அண்ணன். இந்த ஆடுகளும் அதே மாதிரி தான், ஒவ்வொன்றும் அதோட எடையை பொறுத்து விலையை சொன்னார் அண்ணன். நிறைய நண்பர்கள் போட்டி போட்டுட்டு வாங்கினாங்க. ஆடு விற்கக்கூடிய அண்ணங்க சொன்னது என்னன்னா, ஆட்டோட எடைக்கு தகுந்து தான் நாங்கள் விலை சொல்கிறோம். வாங்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நிச்சயமாக வாங்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஆடு தருவோம்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஆடு வேணுன்றவங்க வெள்ளிக்கிழமை திருமங்கலம் சந்தைக்கு வந்தீங்கன்னா வளர்ப்பு குட்டியிலேருந்து கெடா குட்டியிலேருந்து பெரிய ஆடுகள்லேருந்து அனைத்து வகையான ஆடுகளும் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பெட்டிவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து எங்கள் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.